வணக்கம். சினி மினி ஆக்ரி ராஸ்தா, இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த இந்தி திரைப்படத்தை இயக்கியவர் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கே பாக்யராஜ். அந்த படத்தினுடைய பெயர்தான் ஆக்ரி ராஸ்தா, லாஸ்ட் ஆப்ஷன், கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம். இது 1986 திரைக்கு வந்தது. பாக்யராஜ் இயக்கிய இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். இந்த படத்தை தயாரித்தவர் பிரபல தெலுங்கு பட தயாரிப்பாளர் பூர்ணச்சந்திர ராவ். லக்ஷ்மி புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் மிகப்பெரிய நட்சத்திர பேனர். அந்த பேனர் தான் இந்த படத்தை தயாரித்தது. இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு தமிழ் திரைப்படத்தினுடைய இந்தி வடிவம். ஒரு கைதியின் டைரி அப்படின்ற படத்தை பார்த்தீங்களா, பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படம். கமலஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த படம். 100 நாட்கள் ஓடிய படம். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம், ஒரு கிரைம் சப்ஜெக்ட். பாரதி ராஜாவினுடைய வழக்கமான படங்கள்லேருந்து மாறுபட்ட ஒரு திரைப்படமாக ஒரு கைதியின் டைரி மக்களால் கருதப்பட்டது. அந்த ஒரு கைதியின் டைரி படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியவர் கே பாக்யராஜ். அப்போ பாக்யராஜ் நடிகராக, கதாநாயகனாக கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்போவோ தன்னுடைய உதவி இயக்குனராக இருந்த பாக்யராஜ் தானே புதிய வரப்பு படத்தில் கதாநாயகனை அறிமுகப்படுத்தினதே பாரதி ராஜா தானே. அதனால் ஒரு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் பாரதி ராஜாவினுடைய படத்தில் பாக்யராஜினுடைய பங்களிப்பு அப்படின்ற முறையில் பாக்யராஜ் கதை எழுதி பாரதி ராஜா அந்த திரைப்படத்தை இயக்கி படம் 100 days ஓடி பெரிய அளவில் பேசப்பட்டது. பாக்யராஜ் மனசுக்குள்ளே என்ன நினச்சார் அப்படின்னா, இந்த படத்தை ஹிந்தியில் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வரும்போது, இந்த பட தயாரிப்பாளர்கள் அந்த 2 பேர்ட்டையும் போய் பாக்யராஜ் கதையை சொல்லி அப்படி வரும்போது, அவங்க ஹிந்தியில் இது பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, அமிதாப் பச்சனை சந்தித்து பேசி அமிதாப் பச்சன்ட்ட நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்போது, பாக்யராஜ் சார் அமிதாப் பச்சன்ட்ட அந்த கதையை சொல்லி அமிதாப் பச்சனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அமிதாப் பச்சன் இந்த டியூல் ரோல் ஃபாதர் அண்ட் சன் இந்த 2 கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அமிதாப் பச்சன் இந்த கதாபாத்திரத்தில் நடித்தார். கதாநாயகியாக ஒரு அமிதாப் பச்சனுக்கு ஜோடியாக ஜெயபிரதா, இன்னொரு அமிதாப் பச்சனுக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடித்தாங்க. பாக்யராஜ் இதை ஹிந்தியில் டைரக்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சின்னு ஒன்று வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை திறப்பு விழா மாதிரி ஒன்று வரும். அந்த சிலை திறப்பு விழாவில் நடக்கும். அந்த முதலமைச்சர் அதை கலந்துக்கிட்டு அந்த சிலையை திறந்து வைப்பார் அப்படின்னு வரும். அவரால் ஒரு பாதிப்பு சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவம் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறையெல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த சிலையாகவே கமலஹாசன் அந்த சிலை திறந்து வைக்கும்போது சிலையாக அவர் நின்றுட்டு இருப்பார். அவர் டக்குன்னு போட்டு தள்ளிடுவார். இது எக்ஸ்ட்ரானரியாக அமைஞ்சிருக்கும் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தில். அது அடுத்த மேட்ரு. அந்த படத்தினுடைய ஓட்டத்துக்கு அந்த கிளைமேக்ஸ் காட்சி பெரிய அளவில் பங்கு வகித்தது அப்படின்றதா உண்மை. பாக்யராஜ் சாரை பொறுத்தளவில் அவர் எழுதுன ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதில் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸு கிடையாது. பாக்யராஜ் வச்சுருந்த கிளைமேக்ஸ் வேறு. அதனால் பாக்யராஜை பொறுத்தளவில் தான் எழுதி வச்சுருந்த அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதோட ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, தமிழில் ஏற்கனவே கைதியின் டைரி வந்துட்டதுனால சரி இது ஹிந்தியில் பண்ணும்போது இந்த கிளைமேக்ஸ் அங்கே வச்சுருவோமேன்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸை ஹிந்தியில் வேற ஒரு காட்சியை வச்சு அங்கே பண்ணார் அமிதாப் பச்சனை வச்சு. அது பிறகு அமிதாப் பச்சனை நடித்த பிறகு அந்த தமிழ் வெர்ஷனில் நீங்கள் வச்சு அந்த கிளைமேக்ஸ் என்னன்னு போது அதை பாக்யராஜ் சார் அமிதாப் பச்சன்கிட்ட சொன்னார். அமிதாப் பச்சன் அதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி. அது என்ன விஷயம்னா, பாக்யராஜ் அந்த கிளைமேக்ஸை மாற்றி ஹிந்தியில் வச்சார்ல, அந்த கிளைமேக்ஸ் வட இந்தியா பீப்புள் ஏற்றுக்கிட்டு பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் ஆக்ரி ராஸ்தா. பாக்யராஜ் சார்ட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது பாக்யராஜ் சார் என்கிட்ட இந்த இதை சொன்னார், சார் அந்த கிளைமேக்ஸ் என்ன சார், அங்கே என்ன கிளைமேக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னு. இதுதான் கிளைமேக்ஸ் நல்லா தானே சார் இருக்குது, இதுவும் தமிழில் ஆக்சுவலாக நீங்கள் ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சேன். ஆனால் உண்மையாகவே நீ ஹிந்தியில் வச்சுருக்க கிளைமேக்ஸ் அதுவும் நல்லா தான் இருக்குன்னு. ஏன்னா நான் ஏற்கனவே வச்சுருந்த கிளைமேக்ஸ் அதுதான் சார் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சார் சொன்னார். படம் பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். அந்த படத்தில் ஆக்சுவலாக அனைத்து பாடல்களையும் எழுதியவர் பிரபல இந்தி படங்களுக்கு பாடல்கள் எழுதக்கூடிய பாடலாசிரியரான ஆனந்த் பக்ஷி. அவர் தான் எல்லா பாட்டும் எழுதினார். அந்த படத்துக்கு இசையமைத்தவர்கள் லக்ஷ்மிகாந்த் பியாரிலால். ஸ்ரீதேவி கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு வாய்ஸ் கொடுத்தது பிரபல இந்தி பட நட்சத்திரமான ரேகா. காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 1986 கே பாக்யராஜ் இந்தியில் ஆக்ரி ராஸ்தா என்ற 100 நாட்கள் ஓடிய ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார். அந்த படத்தில் இரட்டை வேடங்களில் கதாநாயகனாக நடித்தவர் இந்தி பட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் என் தகவலை பதிவு செய்கிறேன்.